ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸ்நாக்ஸ் ரெசிபியில் நிறைய போட்டுட்ருக்கோம். அதில் இன்றைக்கி வந்து ரெண்டு பொருள் வச்சு குர்குரே பண்ண போகிறோம். குர்குரேயில் அந்த ஃப்ளேவர் வரதுக்கு லாஸ்ட்டாக ஒரு பவுடர் ஒன்று சேர்த்துருக்கோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். எப்படி இருந்தது அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸில். நம்ம சேனலில் நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபி போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி ஸ்நாக்ஸ் அப்படிங்கிறதுல பாருங்கள். வாங்க குர்குரே எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது கார்ன்ஃப்ளேக்ஸ் வத்தல் டைப்பில் கிடைக்கும். நம்ம ஆல்ரெடி கடையில் வாங்கினோன்னா பொரிச்சு அப்படியே கொடுத்துருப்பாங்க, ஃப்ரை பண்ணி அப்படியே கொடுத்துருப்பாங்க. ஆனால் இது வந்து வத்தல் நிறைய வீடியோவில் நிறைய வீடியோவில் அதில் காமிச்சிருக்கோம். நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி வத்தல் கார்ன்ஃப்ளேக்ஸ் வத்தல்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். இதில் வந்து 2 கப் அளவுக்கு சின்ன மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப நைஸாக வேண்டாம், லைட்டாக கொரகொரப்புன்னு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். 2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளேக்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு நல்லா ஆறுன சாதத்தை எடுத்துக்கோங்க. சாதத்தை அதிகமாக்குனா சோத்து வத்தல் மாதிரி ஆயிரும். அதை செஞ்சிடாதீங்க. 2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுத்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு சாதம். இந்த கார்ன்ஃப்ளேக்ஸோடு சேர்த்து இப்போ இந்த சாதத்தையும் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுக்க போகிறோம். அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். ரொம்ப லைட்டாக சாப்பாடு மாதிரி லைட்டாக தெரியுது, அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். நல்லா கிறிஸ்பியாக வரும். அதுக்காக தான் இந்த அளவுக்கு அரைச்சிருக்கோம். இப்போ இதை வந்து ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு அப்படியே புழிஞ்சு விடலாம். இல்லைனா இந்த மாதிரி கையில் வந்து கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிட்டு அப்படியே இந்த பால் கொழுக்கட்டைக்கு நம்ம உருட்டுவோம்ல, அந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் கையில் தான் தேய்ச்சி எடுக்க போகிறேன். கையில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி வேகமாக அப்படி உருட்டி எடுங்க. அப்போது கரெக்டாக ஈவனாக நல்லா கரெக்டான ஷேப்பில் கிடைக்கும். அதுக்காக தான் இன்றைக்கி நான் கையில் செய்கிறேன். இல்லை வேணாம் அப்படின்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக்லேயே நல்லா புழிஞ்சு அப்படியே விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாவு எல்லாத்தையுமே உருட்டி வச்சாச்சு. இப்போது ஆயில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம இது எல்லாத்தையுமே பொரிச்சு எடுக்க போகிறோம். அரைக்கும் போது நம்ம சுத்தமாக தண்ணியே சேர்க்கலை. தண்ணி சேர்க்கவும் கூடாது. நம்ம அந்த சாதத்தில் அந்த ஈரப்பதம் இருக்குல்ல, அதுலேயே நல்லா பிளெண்ட் ஆயிரும். ஒரு சைடு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இன்னொரு தடவை அப்படி திருப்பி போட்டு நல்லா முறுமுறுன்னு ஆகிற அளவுக்கு எடுத்துக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கோங்க. கலர் அவ்வளோ சீக்கிரம் சேஞ்ச் ஆகாது, அந்த மஞ்சள் கலரில் தான் இருக்கும். சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே எடுத்துருங்க. குர்குரே சூப்பராக வீட்டிலே செஞ்சுட்டோம். இதுக்கு ஒரு பவுடர் மேலாப்பில் தூரத்துக்கு எடுத்துல. ஏற்கனவே நம்ம வந்து பொட்டேட்டோ ஃப்ரை 3 டைப்பில் நம்ம செஞ்சோம்ல, அந்த 3 ஃப்ளேவரில் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி நான் இந்த இதில் பவுடராக போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ண சொல்கிறேன், அதை பார்த்துருங்க. அதில் இருக்கிற செஞ்ச 3 பவுடருமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி தான் இதில் சேர்த்துருக்கோம். இதில் காரம், புளிப்பு, இனிப்பு எல்லாமே கலந்தாக இருக்கனால சூப்பராக இருக்கும் டேஸ்ட். நல்லா கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சூப்பரான குர்குரே ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அப்படியே கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாமல் இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.